தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. அமைச்சர் உதயநிதி, அன்புமணி, சீமான் உள்ளிட்டோர் இறுதிக்கட்ட பிரச்சாரம். நீட் வினாத்தாள் தயாரிக்கப்பட்டது முதல் தேர்வு அறைக்கு அனுப்பப்பட்டது வரையிலான அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கின் விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நீட் வினாத்தாள் கசிவு உறுதியாகியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து. வினாத்தாள் கசிவால் பலனடைந்தவர்கள் எத்தனை பேர், அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி. சமூக வலைதளங்கள் வாயிலாக நீட் வினாத்தாள் கசிந்தது உறுதியானால் மறுதேர்வுக்கு உத்தரவிட நேரிடும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. நீட் தேர்வில் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது சந்தேகத்தை எழுப்புகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து. தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் திட்டம் உள்ளதா? இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு. ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஏரி, குளம் மற்றும் கண்மாய்களில் கட்டணம் இன்றி வண்டல் மண், களிமண் எடுக்கும் திட்டம் தொடக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அனுமதி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். புதிதாக அமலுக்கு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷம். சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் அருண் IPS. சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய ஆணையராக பொறுப்பேற்றார். சென்னையில் ரவுடிகளின் அட்டகாசம் கட்டுப்படுத்தப்படும் என புதிய காவல் ஆணையர் அருண் உறுதி. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பாடம் எடுக்கப்படும் எனவும் பேட்டி. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கணும். சரியா? சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை காவல்துறையில் அதிரடி மாற்றம். காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாகாது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் தானாகவே சரணடைந்ததால் சந்தேகம் வருவதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க, கைது செய்யல, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வழக்கை தீவிரமாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் எனவும் அரசுக்கு வலியுறுத்தல்.
பாரபட்சம் இன்றி அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை பற்றி அன்புமணி பொய்யான தகவலை பரப்பி வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு குற்றச்சாட்டு.